இங்கு கூடியிருக்கின்ற தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொருவருமே உங்களுடைய பின்னணியை பார்க்கும்போது ஏராளமான தமிழ் பணியை செய்திருக்கின்றீர்கள். ஆக ஒவ்வொருவருமே வாழ்த்துக்குரியவர்கள் தான், பாராட்டுக்குரியவர்கள் தான். நேரம் நமக்கு குறைவாக இருப்பதால் சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இப்போ சகோதரர் அவர்கள் குறிப்பிட்டது போல தமிழ்நாடு வாரக்கற்றை ஏன் தொடங்கியது அப்படிங்கிற கேள்வி நான் எப்போதுமே எனக்குள்ள கேட்டுக்கொள்வது. நானும் மலேசியாவில் பிறந்த ஒரு தமிழ் பெண் தான். எனது தாயார் ஒரு ஜேர்னலிஸ்டாக தமிழ்நாட்டிலிருந்து சென்ற பிறகு அங்கு பணிபுரிந்தார்கள் மலேசியாவில். அம்மாவோடு சிறு குழந்தையிலேருந்தே நான் இந்த சமூக பணி எல்லாம் சேர்ந்தே போகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இப்போது நான் யோசித்து பார்க்கிறேன். அதாவது இப்போ மலேசியாவில் பிறந்த நான், இப்போ இந்தோனேசியாவில் பிறந்த குழந்தைகளும் ஒன்றுதான், ஒரே மாதிரி தான் இருக்கும். பிறகு நான் வெளிநாட்டில் தான் என்னுடைய வயதின் பாதியை வெளிநாட்டில் தான் கழிச்சிருக்கிறேன். ஆஸ்திரேலியாவில் முடித்துவிட்டு பிறகு நான் ஜெர்மனியில் தான் இருக்கின்றேன். ஆனால் என்னுடைய தமிழ் ஏறக்குறைய இன்றைக்கு நான் என்னுடைய தேதிப்படி 26 தமிழ் புத்தகங்களை, ஆய்வு நூல்களை எழுதியிருக்கின்றேன். அதில் 2 தமிழ்நாடு அரசு எழுதியிருக்க முடிகின்றது என்றால் அதன் பின்னணி என்ன அப்படிங்கிறத நான் யோசிக்கிற வயதில் நான் இருக்கின்றேன் இப்பொழுது. அதனால் அதை நான் சொல்லலாம். என்னவென்றால் தமிழ் மக்கள் உலகின் பல நாடுகளுக்கு சென்றிருக்கின்றார். என்னுடைய ஒப்சர்வேஷன் உங்களுக்கு சொல்றேன். ஆனா ஒரு குறிப்பான ஒரு நோக்கம் அப்படிங்கிறது சிதைந்து போன சிலையில் தான் நாம் பார்க்க முடிகின்றது. ஒவ்வொருவருக்குமே, அதாவது தனிநபருடைய வாழ்க்கை என்பது வெவ்வேறு விதமாக அமைந்து விடுகின்றது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்ததில்லை. தொழில் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கைங்கிறது எல்லாருக்கும் வெவ்வேறு விதமா இருக்கின்றது. எந்த மாதிரியான ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் அது அமைகின்றது. ஆனா அதற்குள் நமது தமிழுக்காக நமது வாழ்கின்ற புதிய இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் அப்படிங்கிறவங்க எப்படி தமிழுக்காக செய்யலாம் அப்படிங்கிற கேள்வி வரும்போது நான் என்னுடைய உதாரணத்தை எடுத்துக்கொள்கின்றேன். நம்மளோட சிச்சுவேஷன்ல நம்ம எப்படி தமிழுக்காக செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது நாம் யோசிக்க வேண்டிய தமிழ் கற்றல் அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படை. மொழிங்கிறது ரொம்ப அடிப்படை. மொழி இழந்த இப்ப நம்ம பார்த்தோம்னாக்கா ஈஸ்ட் இண்டீஸ் நாடுகள் இருக்கின்றன. மார்டினிக், குடலோப், செயின்ட் லூசியா போன்ற நாடுகள் எல்லாம் தமிழ் பெயர்கள் இருக்கு, மாரியப்பன்கிற பேர் இருக்கும், ஆனா தமிழ் பேச தெரியாது. அப்படி 100 ஆண்டுகளை கடந்து விட்டவர்கள் இருக்கலாம். ஆனா மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை இங்கெல்லாம் பார்த்தோம்னாக்கா தமிழ் பேச தெரிகின்றது. இன்னும் நல்லா தமிழ் பேசுகின்றார்கள், தமிழ் படிக்கின்றார்கள். பிறகு நீங்க ஐரோப்பிய நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப 2ஆம் தலைமுறை, ஏன்னா பெரும்பாலும் இலங்கை தமிழர்கள் வந்திருக்காங்க. அங்க பார்த்தோம்னாக்கா இத்தாலி கலந்த தமிழ், ஜெர்மன் கலந்த தமிழ், இப்போ ஆங்கிலம் கலந்த தமிழ் ஜெனரலா சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லை. இப்போ பிரெஞ்சு கலந்த தமிழ், பெல்ஜியம் கலந்த தமிழ், இப்படி ஒவ்வொரு நாடுகளும் கலந்த தமிழாக தமிழ் இன்றைக்கு உருவாகி கொண்டே இருக்கின்றது. சரி, காலப்போக்கில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 2 வகையில் எல்லாம் சொல்றோம். நிறைய பேர் எழுதுறோமே, இணையத்துல எல்லாம் எழுதுறோம். அப்ப தமிழ் வாழுங்கிற நம்பிக்கை நமக்கு நிறைய இருக்கு. அதே சமயத்துல நம்ம அடுத்த குழந்தைகளை பார்க்கும்போது அவங்க பேச மாட்டேங்கிறாங்க பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த பொறுப்பை தமிழ் ஆசிரியர்களும் தள்ளிவிடுகின்றோம் இல்லையா. ஒரு வார இறுதியில ஒரு நாள் மட்டும் குழந்தைகளை ஒரு 2 மணி நேரம் தமிழ் ஆசிரியர்களும் தள்ளிவிடுகின்றோம். இப்படி நம்ம அழைக்கும் பொழுது நிச்சயமாக அந்த குழந்தைக்கு தமிழ் மனதிற்குள் பதியாது. இதுதான் உண்மை. நம்ம என்ன நினைச்சிருவோம்னாக்கா, நம்ம தமிழ் பள்ளிக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றோம், அதனால குழந்தைகள் தமிழ் படித்துவிடும் நினைக்கிறோம். அப்படி இல்லை. வீடு தான் முதல் பள்ளிக்கூடம். அந்த வீட்டுல நம்ம எப்படி இந்த பள்ளிக்கூடத்தை அமைக்கிறோம், குழந்தைகளுக்கான ஒரு சூழலை அமைக்கிறோங்கிறது முக்கியம். இப்ப நான் என்னுடைய சூழல் பார்க்கிறேன். மலேசியா பண்ணாவுக்கெல்லாம் தெரியும், மலாய் சூழல். அந்த மலாய் சூழலில் சீனர்கள், தமிழர்கள் எல்லோரும் கலந்த இந்த சூழல் எப்படி எனக்கு தமிழ் படிக்க வந்தது என்றால், எங்கள் வீட்டில் ஒரு குட்டி நூலகம் இருந்தது. குட்டி நூலகம். அந்த காலத்திலே எங்க அம்மா தமிழ்நாட்டில் நூல்களை வரவழைத்து அந்த நூலகத்தை வீட்டில் வைத்திருந்தார். இப்போ இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஜெர்மனியில என்னுடைய நூலகத்தில் இருக்கிற 3000 நூல்கள் நான் வச்சிருக்கேன். சரி, நமக்கு நூலக பழக்கம் அப்படிங்கிறது வந்துருது. எப்படி இருந்தாலும் இப்ப நம்ம எல்லோரும் வீட்டிலேயும் எங்காவது ஒரு மூலையில ஒரு அலமாரி இருக்கின்றதா நீங்களே யோசிச்சு கேட்டுக்கொள்ளுங்க. ஓகே, முதல்ல ஒரு மூலையில ஒரு நூலகம் இருக்கின்றதா? சரி, இந்த நூலகம் உருவாக்கி விட்டோம் என்றால் நாம என்ன செய்யணும், அதை அப்படியே வைத்து விடுவதுங்கிறது முதல் கட்டம். 2வது கட்டம் என்னன்னா, அந்த நூலை எடுத்து ஒரு நாளில் அப்பாவோ அம்மாவோ உட்கார்ந்து ஒரு மூலையில் உட்கார்ந்து படிக்கிறது. நீ படின்னு கூட குழந்தைகிட்ட நம்ம சொல்லவே வேண்டாம். அப்பாவும் அம்மாவும் படிக்கிறது. ஒவ்வொரு நாளும் மாலையில ஒரு அரை மணி நேரம் அப்பா படிக்கிறாரு, அம்மா படிக்கிறாரு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு இது நாமும் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனதில் பதியும். நான் படிக்க போற நீ உட்கார்ந்து கூப்பிடவே வேண்டாம். அது தன்னால் பார்த்து கொண்டே இருக்கின்ற குழந்தை நிச்சயமாக நம்மோட உட்கார்ந்து அது படிக்க ஆரம்பிக்கும். அந்த குழந்தைக்கு ஏற்ற நூல்களை படிக்கும். உதாரணமா நான் அப்படிதான் செய்தேன். ஏன்னா எங்க அம்மா ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆன பிறகு அவங்களோட நூல்கள்லாம் அவங்க படித்துக் கொண்டிருக்கும். நான் என்ன செய்வேன்னா, அவங்கள்ட்ட சொல்லி எனக்கு நூல்கள் வேணும்னு அம்புலி மாமா முதல்ல வந்தது. அப்போ அம்புலி மாமா படித்துக் கொண்டிருந்தேன். அப்புறம் நான் படித்த பச்சை மிளகாய் இலவசம் ஒரு கதை நூல், அதெல்லாம் ஞாபகம் இருக்கு, அதெல்லாம் படித்துக் கொண்டிருந்தேன். அப்புறம் பார்த்தா எனக்கு படிக்க நூலே இல்லைங்கிற நிலைமை கந்தர் அலங்காரம்லாம் படித்தேன். அப்புறம் பார்த்தோன்னா அம்மா சிவஞானம் போது வச்சுருந்தாங்க, அதெல்லாம் படிச்சேன் அந்த வயசுல. ஏன்னா படிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நமக்கு வந்து விடுகிறது. ஏதாவது ஒண்ணு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து விடுகிறது. அடுத்து
இன்னொன்று, தமிழ் மொழி படித்தல் அப்படிங்கிறத வெறும் மொழி படித்தல் வைக்கவே கூடாது. வரலாறு கட்டாயம் இப்போ இப்போ நம்ம எல்லாம் வரலாறு இழந்தவர்கள் தான். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நம்ம எல்லாம் எல்லோரும் சேரை உடுத்தி விட்டால் அல்லது ஒரு கோயிலுக்கு போய்விட்டால் நமது பண்பாட்டையும் வரலாற்றையும் காப்பாற்றி விட்டோம் என்று நினைக்கின்றோம். முதல்ல நம்மளுடைய குறைகளை தான் நம்ம முதல்ல பார்க்கணும். இது வரலாற்றை நாம் தெரிந்து கொள்வதல்ல. இது நம் வெளித்தோற்றத்தை நாம் காட்டிக் கொள்கிறோம், அவ்வளவுதான். இப்போ வரலாற்றை முறையாக நாம் படிக்க வேண்டும் என்றால் நமக்கு வரலாற்று நூல்கள் சரியாக இருக்கின்றதா என்ற கேள்வி நம்ம கேட்கிறோம். இப்ப இந்தியாவை எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டின் வரலாறு எப்படி இருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏறக்குறைய சங்க காலம் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் இந்த 2000 ஆண்டுகள் எடுத்துக்கொள்வோம். இந்த 2000 ஆண்டுகள்ல நமக்கு பல சிதைவுகள் நடந்திருக்கு. இப்ப பாண்டியர்கள் இருந்தார்கள், முற்கால பாண்டியர்கள், முற்கால சோழர்கள், அதற்கு பிறகு களப்பிரர்கள் வந்தார்கள், அப்புறம் பல்லவர்கள் வந்தார்கள், பிறகு பாண்டியன் வந்தான், பிறகு சோழன் வந்தான். இப்படி மாத்தி பல மாதிரியான குழப்பங்கள் நடந்திருக்கின்றன. வரலாற்றை பார்க்கணும்னா எங்க போறது? கல்வெட்டை போய் தேர்றோம். இப்ப பாண்டியன் வெற்றி கொண்டான் அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான்? நான் எல்லா இடத்தையும் சோழர்கள் எல்லாத்தையும் அழித்தேன் அப்படின்னு அவன் சொல்லிக்குவான். ஆனா சோழர்கள் என்ன சொல்லுவாங்க? நான் அவனை அழித்தேன்னு அவங்க ஒண்ணு எழுதி வச்சிருப்பாங்க. இப்ப 2 பேர் சொல்றது யார் உண்மை? தோற்று போனவன் எழுதுறது உண்மையா இல்ல வெற்றி கண்டவன் உண்மையா? இந்த குழப்பம் நமக்கு இருக்கு இல்லையா? ஆக கடந்த பெரிய இந்த 2000 ஆண்டுகளை பார்த்தோம்னா நமக்கு ஒரு நேரான வரலாறு என்பது நமக்கு இல்லை, தெரியுதுங்களா? அப்ப நமக்கு கொஞ்சம் தகவல் தான் இங்கே கிடைக்கின்றது. அந்த இடைப்பட்ட இடங்கள் இருக்கு இல்லையா, அந்த விடுபட்ட இடங்கள். ஏன்னா நேர்கோட்டில் வரலாற்றை சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப கிரேக்க வரலாறு எடுத்தா சரியா சொல்ல முடியுது, அவங்களுக்கு எந்த காலத்துல ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்ல முடியுது. ரோமானிய வரலாறு ஆரம்பிச்சோம்னாக்கா அப்ப அவங்களால எந்த காலத்துல அந்த 2 குழந்தைகளும் அந்த நரிக்கு பால் குடித்த அந்த குழந்தைகள் அப்படிங்கிற கதை ஆரம்பிக்கும். அதுல இருந்து நமக்கு தெரியுது அந்த வரலாறு யார் வருகிறது, எந்த அரசன் வருகிறான், அகஸ்டஸ் வருகிறான், அதுக்கு பிறகு கொடேலியஸ் வருகிறான், அகாபியன் வருகிறான். இப்படி ஒவ்வொன்றா நமக்கு தெரியுது எந்தெந்த மன்னர்கள் வருகின்றார். ஆனா நமக்கு என்ன தெரிகிறது? நாம் மன்னர்கள் வரலாறை மட்டும் வைத்துக்கொண்டு தமிழ் வரலாறு நாம் தெரிந்து விட்டோம், எங்கள் சோழர்களை பற்றி பேசிவிட்டால் எனக்கு வரலாறு தெரிந்து விட்டது அப்படின்னு நினைத்துக் கொண்டிருப்பதே மாயை. புரிகின்றதா? இப்ப முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நமக்கு இருக்கிற வரலாறு சிறு தகவல்கள் தான். அதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல் வேலை. அந்த சிறு தகவல்களை முதல்ல எடுத்துப்போம். இப்ப இருக்கிற பிரச்சனை இன்னொன்று என்னவென்றால், பொய்யான தகவல்கள் நிறைய வாட்ஸ்அப்ல வருது இல்லையா? நிறைய பொய்யான தகவல். அந்த பொய்யான தகவல்களை நம்ம பார்த்துட்டு இதுதான் உண்மைன்னு நாமும் பரப்பிக்கொண்டே இருக்கணும். நிறைய பரப்போம். இப்ப எங்களை போன்றவர்கள்லாம் இந்த சிரமத்துலதான் நாங்க ரொம்ப கஷ்டப்படுகின்றோம். அதாவது தவறான தகவல்கள் மக்கள் மனதில் போய் போன உடனே அதை மாற்றி சொல்லி காரணத்தோடு நாங்கள் விளக்கி சொல்லும் பொழுது அவங்க ஏற்றுக்கொள்வதே இல்லை. இப்ப பெரும்பாலான நேரத்தில் அமைதியாக இருந்துட்டு நூலை எழுதி வாசித்து விடுங்கள் என்று சொல்வதுதான் எங்களுக்கு இருக்கின்ற பணியாக இருக்கின்றது. ஆக ஒரு விஷயம் வந்தால் நாம் எல்லோருக்குமே, இப்போ உதாரணமா நம்ம ஒரு என்ஜினியரா இருக்கலாம், ஒரு டீச்சரா இருக்கலாம். ஆனா நம்ம அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அதை எல்லாத்தையுமே நம்ம தள்ளி வைத்து விட்டு அந்த மேஜிக் இருக்கு இல்லையா, அந்த மாயை இருக்கின்ற இல்லையா, அதை மட்டும் நம்புறோம் இல்லையா? அவன் நிச்சயமாக 60,000 யானைகளை தூக்கி கொண்டு கப்பலில் சென்றான்னு ஒருத்தர் சொன்னான்னாக்கா அதை நாம நம்புகின்றோம். இல்ல நம்ப கூடும் அப்படின்னா முடியும், என்னால் முடியும், என் தமிழனால் முடியும் இல்லையா அப்படின்னு நம்ம நினைச்சிடறோம். அந்த நேரத்தில் நம்மளோட இன்ஜினியரிங் நாலேஜ் எங்க போனுச்சு அப்படிங்கிற ஒரு யோசனைக்குள்ள நம்ம வர்றது இல்ல. இந்த சேலஞ்ச் நமக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது. ஆக இதெல்லாம் பார்க்கும்போது தான் தமிழ் மரபு அறக்கட்டளை கண்டினியூஸா நம்ம 2 விஷயங்கள் செய்கின்றோம். ஒன்று, இதுவரைக்கும் இருக்கின்ற ஆவணங்கள். இந்த ஆவணங்கள் அப்படிங்கிறது பல வகைப்படும். அதாவது பேப்பர் மேனுஸ்கிரிப்ட் இருக்கு, அப்புறம் ஓலைச்சுவடிகள் இருக்கு, கல்வெட்டு இருக்கு, சிப்பேடிகள் இருக்கு, வரைபடங்கள், இந்தியாவை பற்றிய வரைபடங்கள் இருக்கின்றது, நூல்கள் இருக்கு, ஓவியங்கள் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முதல்ல பாதுகாத்தல் அப்படிங்கிற வேலையை செய்யணும். அப்ப எப்படி பாதுகாத்தல் அப்படின்னா, எடுத்துக்கொண்டாது நம்மளுடைய அலமறையில வைக்கிறது இல்லை. அப்படி வைத்தோம்னாக்க திடீர்னு நெருப்பெறுகிறது, அது காணாமல் போயிடும் இல்லையா, முடிந்து போயிடும். அப்ப டிஜிட்டல் ஃபார்ம்ல அது நம்ம பாதுகாத்தல் அப்படிங்கிற வேலையை தான் டிஹெச்எஃப் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தல் அப்படிங்கிற பணியை செய்யறோம். அப்படின்னா நம்ம வரலாற்று விஷயங்களை முதல்ல நீ சிதைக்காதே அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா உலகின் எந்த நாட்டுக்கு வேணாலும் போங்க. ஈவன் நான் இப்போ யோக்கியகார்த்த போயிட்டு வந்து அங்க இருக்கின்ற அந்த 2 கோயில்களை பார்த்து அது கூட நமக்கு முன்னால் சிதைக்கப்பட்டாலும் இப்பொழுது சிறப்பாக பாதுகாக்கப்படுகிறது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கின்ற சித்தன்ன வாசலோ அல்லது எந்தெந்த குகைகளோ நீங்க பார்த்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே டெலிபோன் நம்பரை எழுதி வைத்ததும், காதல் சிம்பல் அதை போட்டு வைப்பதும், சிதைத்து வைப்பதும் இயல்பாக நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? ஆக இதை நிறுத்த வேண்டும். இப்ப நமக்கு தமிழ்நாட்டிற்கு வெளிநாட்டில இருந்து யாராவது நமது வரலாற்று விஷயங்களை அழிக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டா யாரும் அழிக்க வேண்டாம், நாமளே அழித்துக் கொண்டிருக்கிறோம்.
நம்மளே அழுதுட்டு இருக்கோம். ஆக இதை வந்து மாணவர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இதெல்லாம் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுகின்ற கண்டுபிடிக்கப்பட்ட வரலாற்று சின்னங்கள், அவற்றை நம்ம பாதுகாக்கணும். இந்த இடத்துக்கு நம்ம போகும்போது இவை நம் பெருமை என்பதை நம்ம பார்த்துக்கணும். வேறு யாராவது சிதைத்தாலும் அவற்றை சிதைக்கப்படாமல் நம்ம பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற வகையில செய்துட்டு இருக்கோம். அடுத்தது, இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தமிழர்கள்ட்ட மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்தால் போதுமா? முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஜெர்மன் பேசுகிறவங்கள்ட்டையும் சொல்லணும், பிரெஞ்சு பேசுகிறவங்கள்ட்டையும் பேசணும். அதை பற்றி ஆங்கிலத்திலே நம்ம நூல்களை கொண்டு வரணும். ஏன்னா நம்ம மட்டுமே பெருமை பேசிக்கொண்டிருந்தா அதனால எந்த ஒரு வாய்ப்பும் நமக்கு கிடைக்க. மலாய் மொழியில் பேசணும், இந்தோனேஷிய மொழியில் பேசணும். சார் கூட இந்தோனேஷிய மொழியில் திருக்குறள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம பல மொழிகளில் இதை செய்து வரோம். ஆக இந்த பணியை நாங்கள் தமிழ் மரபார்கிட்ட செய்து கொண்டிருக்கிறோம். சரிங்களா? ஆனால் இது அத்தனைக்குமே நாங்கள் செய்வது யாரிடம் வந்து எந்த ஃபண்டையும் வாங்காமல் நான் செய்திருக்கோம். ஒவ்வொருவரும் எங்களால் முடிந்த நேரத்தையும் எங்கள் அறிவையும் நாங்கள் பயன்படுத்தி இந்த பணிகளை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றோம். இது அத்தனையுமே நீங்கள் வலைப்பக்கத்தில் பார்க்கலாம். உதாரணமாக பல காலங்களாக இந்த அச்சீவ்மெண்ட் அவங்க சிலதை சொல்ல, பல காலங்களாக தமிழகத்தில் சமணம் இருந்தது அப்படிங்கிறதே ரொம்ப பேருக்கு தெரியாம இருந்தது. சமண கோயில்கள் தமிழ்நாட்டில் இருந்ததா? எல்லாம் தான் அழிக்கப்பட்டு விட்டதே இருந்தது. ஆனா தமிழ் மரபு அறக்கட்டளையோட களப்பணியின் வழியாக எத்தனை சமண கோயில்கள் இருக்கின்றனங்கிறத நீங்க வலைப்பக்கத்துல பார்க்கலாம். சரி, நம்ம வந்து சமய வெறுப்பு அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா நமக்கு எந்த ஒரு சமயத்தோட வெறுப்பும் நமக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வரலாறுனா வரலாறு தான். தமிழ்நாட்டின் வரலாறு ஒரே ஒரு சமயத்தை மட்டும் கொண்டதல்ல. தமிழ்நாட்டின் வரலாறுங்கிறது பௌத்தம், சமணம், இஸ்லாம், அப்புறம் கிறிஸ்துவம். கிறிஸ்துவத்திலே பல மாதிரியான குரூப்ஸ் இருக்கு. சாக்தம், ஆசிவகம், பல குழுக்கள் இருக்கின்றன. ஒரு வரலாற்று ஆசிரியரின் கவனம் எப்படி இருக்கணும்னாக்கா உண்மையை உண்மையாக பார்ப்பதுதான் ஒரு கவனமாக நமக்கு இருக்கணும். அந்த வகையில் தான் நமது குழு நம்மளோட சுய விருப்பங்களை எல்லாம் தள்ளி வைத்து விட்டு நம்ம வந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சமணம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு ஒரு பெரிய ஒரு வலைப்பக்கத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். அதற்கு பிறகு தமிழகத்தில் இஸ்லாம் அப்படின்னு வரும்போது அப்போ அரேபிய நாடுகளிலிருந்து இப்போ தமிழகத்துக்கு வருகின்றோம். எப்படிப்பட்ட புதிய சொற்களை உருவாக்குகின்றோம். இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கும் போதே பல அரேபிய சொற்கள் நம்ம பேசலாம் இல்லையா? இதெல்லாம் எப்படி வந்தது? எந்த காலகட்டத்தில் வந்தது? இப்படி தமிழகத்தில் பௌத்தம் அப்படிங்கிற வகையில் ஒரு வலைப்பக்கம், தமிழகத்தில் இஸ்லாம்ல ஒரு வலைப்பக்கம், பிறகு குடைவரை கோயில்கள் அப்படிங்கிற பற்றி. ஏன்னா நிறைய பேருக்கு குடைவரை கோயில்கள் தெரியாது. நம்ம கோயிலுக்கு போறோம், இந்தியாவில் போய் நம்ம கோயிலுக்கு போறோம்னா எந்த கோயில் தெரியும்? நெல்லையப்பர் கோயிலுக்கு போவோம், மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவோம், இல்லாட்டி காளிகாம்பாள் கோயிலுக்கு போவோம். ஆனா கோயில் கலை அப்படிங்கிற தொடக்கத்துல முதல்ல வந்தது குடைவரை கோயில்கள் தான் வருது. அது எப்படின்னாக்கா நமக்கு ஒடிசா அந்த பகுதியிலேருந்து அந்த கட்டுமான கலையெல்லாம் பார்க்குறோம். அது குகை இருக்கு இல்லையா? குகைகளை தோண்டி அதுக்குள்ள வந்து சிலையை வந்து உருவாக்கி முதல்ல கோயிலை கட்டுறாங்க. அந்த பேட்டர்னை பல்லவர்கள் பார்க்குறாங்க. அதுக்கு பிறகு அவர்கள் வந்து தலவானூர்லையும் மகேந்திரவாடியிலையும் அதே பேட்டர்லாம் அவங்க உருவாக்குறாங்க. கோயில்களை குடைந்து உருவாக்குறாங்க. பிறகு பார்த்தோம்னா மிகப்பெரிய கோயிலாக நமக்கு மாமல்லபுரத்துல உருவாக்குறாங்க. அதெல்லாம் பார்த்த பிறகுதான் சோழ மன்னர்கள் என்ன செய்யறாங்க? ஒரு முழு கோயில்களை உருவாக்கலாங்கிற ஒரு அடுத்த நிலைக்கு வராங்க. புரியுதுங்களா? அப்ப இந்த குடைவரை கோயில்களை பற்றி எத்தனை பேர் நீங்க பார்த்துருக்கீங்க இல்லையா? நீங்க பார்க்காத நிலைமையில நம்ம குழந்தைகளுக்கு நம்ம காட்டுறோம். எப்படி நம்ம காட்ட முடியும்? எப்படி நம்ம அதை காட்ட முடியும் குழந்தைகளுக்கு அப்படின்னாக்கா இந்த வலைப்பக்கத்துக்கு போய் நீங்க காட்டலாம். இப்ப நீங்க தமிழ் பள்ளி நடத்துறீங்க இல்லையா? தமிழ் பள்ளி நடத்தும் போது தமிழ்நாட்டின் வரலாறுன்னு ஒரு நாள் நீங்க ஒரு பாடம் நடத்துறீங்க இடையில ஒரு 15 நிமிஷம். இன்னைக்கு நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னாக்கா இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டுல குடைவரை கோயில்கள் இருக்கு, உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன? சரி, இங்கிலீஷ்ல நீங்க சொல்லுங்க, ராக்கெட் டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஒரு குடைவரை கோயில் நம்ம பார்ப்போமா, சுற்றி பார்ப்போமா அப்படின்னு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு குடைவரை கோயிலோட வீடியோ வரும் உங்களுக்கு. அதை வந்து ஒரு தொல்லியல் அறிஞர் உங்களுக்கு விளக்குவார். அப்போ குழந்தைகள் என்ன ஆவாங்கன்னா, நீங்க சொல்றீங்கல்ல குழந்தைகள் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் காலையே வைக்கல, அவங்க அப்படியே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னு. ஆனா இந்த எக்ஸைட்மெண்ட்டை நீங்க கொஞ்சம் குறைக்கலாம். எப்படின்னாக்கா அவங்களுக்கு குடைவரை கோயிலை வீடியோவாக நீங்க காட்டிடலாம். நாங்க ஏறக்குறைய ஒரு 50 குடைவரை கோயில்களை இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அதே போல தமிழகத்தில் ஜெயினிசம் இருந்தது தெரியுமா? எப்படி இருந்தது ஜெயினிசம்? அப்படி ஜெயினர்களா யாரு அப்படின்னு நம்ம சொல்லணும்னாக்கா அவங்களை பத்தி தெரிஞ்சு போவோம். தமிழ் பாடம் நடத்தி விட்டு ஒரு 15 நிமிடம் வரலாறு, புரியுறதா? இந்த மாதிரி நம்ம நிறைய செய்தே ஆக வேண்டும். எனக்கு என்னன்னா இந்த வாய்ப்பு என்பது என்னோட குடும்பத்திலே அமைந்து விட்டதனால் எனக்கு இந்த ஆர்வம் அப்படிங்கிறது வந்ததுனால இதை வந்து எனக்கு சரியாக கொண்டு போக முடிந்தது. ஒரு புலம்பெயர்ந்த ஒரு குழந்தையாக வளர்ந்ததுனால என்னால் நான் அதை சொல்றேன். இப்ப நீங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நீங்க புலம்பெயர்ந்த குழந்தைகளா தான் இருப்பீங்க இல்லையா? எல்லாத்தையும் உங்க குழந்தைகள் புலம்பெயர்ந்த குழந்தைகளா வருவாங்க. அவங்களுக்கு இதை தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த சேலஞ்ச் தான் அவங்களுக்கு இருக்கு. நான் வந்து மலேசியா இருந்தபோது நான் மலாய் படிச்சே ஆகணும். நான் வெளிநாடு ஆஸ்திரேலியா போனப்போ நான் இங்கிலீஷ் படிச்சே ஆகணும். ஜெர்மனி போன பிறகு நான் ஜெர்மன் படித்தே ஆகணும். இந்த அத்தனை சேலஞ்சுக்குள்ளேயே நான் தமிழையும் படித்து தமிழ் வரலாற்றையும் நான் தெரிந்து கொள்ளணும். அப்படிங்கிற போது நான் விரும்பி நான் என்னுடைய தமிழை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு வரலாறு முக்கியம். அது எங்க போகும்னா நான் ஒர்க் பண்ற இடத்துல தேவைப்படும்.
வேலை செய்கிற இடத்துல தேவைப்படும். எப்படின்னா நான் வந்து ஒரு இத்தாலியரோட வேலை செய்கிறேன்னு வச்சுப்போம், இல்லை இந்தோனேஷியாவோட வேலை செய்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாங்க, என்னுடைய இந்தோனேஷியா பண்பாடு என்பது இது 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 அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுடைய கல்வெட்டுகள் இங்கே இருக்குது, எங்களுடைய சிற்பங்கள் அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னு கேட்டால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாதுப்பாங்க. அப்பா அம்மா போய் கேட்டாக்கா எனக்கு எங்கே டீச்சர் யாரும் சொல்லிக் கொடுக்குறது இல்லை அப்படின்பாங்க இல்லையா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பெற்றோருமே, ஒரு குழந்தை நமக்கு இருக்கின்றது என்றால், அதுவும் அயல் நாட்டில் புலம்பெயர்ந்த பெற்றோராக இருந்தால் நிச்சயமாக இதை கடமையாக ஏற்றுத்தான் ஆக வேண்டும். வேற வழியே இல்லை. ஆசிரியரிடம் நாம் பொறுப்பை கொடுக்க முடியாது. ஆசிரியர் கூடுதலாகத்தான் சில விஷயங்களை சொல்ல முடியும். புரியுங்களா? அப்ப முதல்ல என்ன செய்யலாம்? முதல்ல நம்ம உள்ள நூலகம் இல்லையா? அந்த நூலகத்துல சரியான நூல்கள், கற்பனை நூல்கள், கதை நூல்கள் ஓரளவு வைத்துக் கொள்ளலாம். ஆனால் வரலாற்று நூல்கள் இப்ப நிறைய இருக்கு. இப்ப தமிழ் அறக்கட்டளை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப 45 நூல்களை வெளியீடு செய்திருக்கின்றோம். இது வரைக்கும் ஆய்வு நூல்களை வெளியீடு செய்திருக்கோம். அந்த மாதிரி நிறைய ஆய்வு நூல்கள் நீங்க சென்னை புக் ஃபேர் வரும்போது வாங்கலாம். அந்த மாதிரி நூல்களை வாங்கி நீங்க வீட்டில் வைத்துக்கொண்டு அவர்களோட சேர்ந்து வாசிங்க. இந்த ஆண்டு தமிழ் மரபு அறக்கட்டளை 25வது ஆண்டு விழா இப்போ தொடங்கி இருக்கு எங்களுக்கு ஆகஸ்ட்ல. அதுல வந்து முதல்ல இந்தோனேஷிய மக்களை பார்க்கறதுல வந்து நான் உண்மையிலே சந்தோஷப்படுகிறேன். அதாவது நிகழ்ச்சி வெளிவிழா கொண்டாடிட்டு நாங்கள் உடனே வந்த ஊர் இந்த இந்தோனேஷியா தான். இந்த நாட்டிற்கு வரும்போது, ஏன்னா மலாய் நாடு இந்தோனேஷியா என்பது மிக நெருக்கமான ஒரு உணர்வோடு தான் எனக்கும் பர்டிகுலர் எனக்கு இருக்கின்றது. இப்போ இந்தோனேஷியா மண்ணில் இருக்கின்ற வரலாறை நாம் ஆவணப்படுத்தி இருக்கின்றோமாங்கிறது மிக முக்கியம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வந்து பல அரசியல் தாக்குதல்களை பல ஆண்டுகளாக சந்தித்து இருக்கின்றது. எப்படின்னா இந்த மன்னர்கள், சோழர்களோ பாண்டியர்களோ யாரா இருக்கட்டும், அவர்கள்லாம் மக்கள் வரலாறு எழுதியிருக்கின்றார்களா? மக்கள் எப்படி உடை உடுத்தியிருந்தார்கள்? மக்கள் வந்து எப்படி வந்து ஒரு மருத்துவமனை இருந்தது? எப்படி ஒரு பள்ளிக்கூடம் இயங்கியது? எங்காவது நமக்கு இருக்குங்களா? இப்ப ஒரு 7ஆம் நூற்றாண்டுல ஒரு பள்ளிக்கூடம் எப்படி இருந்தது? ஒரு ஸ்கூல் கட்டி இருந்தாங்களா? ஸ்கூல் கட்டி எப்படி இயங்கியது? பண்ண முடியுமா? ஆனா ஜெர்மனியில முடியுமே, எழுதியிருக்கிறாங்களே, ஆவணப்படுத்தி இருக்கின்றார்களே. சரி, இல்ல இத்தாலிய நாடுல ரோம் நகரில் எழுதியிருக்கிறாங்களே. இல்ல, அது அவங்களுக்கு இயற்கையாவே எழுதக்கூடிய கலாச்சாரம் முன்னாடியே இருந்து இருக்கு யூரோப்பியன்ஸ்ட. Whereas we were அந்த இந்தியன் கலாச்சாரம் வந்து நமக்கு எப்பவுமே one way we can say we have been always slaved by somebody. இல்ல, நம்ம பெருமன்னர்கள் ஆட்சி பண்ணிருக்காங்க. முன்னாடி உள்ள காலங்கள் சங்க காலங்கள்னு சொல்றோம். பட் பிற்காலங்கள்ல வரும்போது we have been almost now 1000 years of slave history தான் நமக்கு. இல்ல, நீங்க வந்து ஸ்லேவ் ஹிஸ்டரி வந்து 1400 வரைக்கும் நீங்க ஸ்லேவ் ஹிஸ்டரி கொண்டு வர முடியாது. முகல் ஹிஸ்டரி அதுக்கப்புறம் கொண்டு வரலாம். அதான் அது வரைக்கும் அது 1400 பிறகு பண்ணலாம். நான் என்ன சொல்றேன்னா கிபி 6 கிபி 7 நமக்கு ரொம்ப ஃப்ளாரிஷ் பண்ணி இருந்த ஒரு காலகட்டம் தானே. இப்ப கிபி 9 வச்சுக்கோ, 10 வச்சுக்கோமே, ராஜராஜ சோழனோட பீக் டைம். அப்பயே நம்ம வச்சுக்குவோமே. இப்ப சோழன், அப்ப ராஜேந்திரன் சோழனுடைய அதை வச்சுக்குவோம். அது அவன் என்ன பண்றான், மலையா கடாரம் வரைக்கும் வந்து ஆட்சி பண்றான் இல்லையா? அந்த ஆட்சி வந்துருது இல்ல. அந்த காலத்துக்கு கூட மக்களுடைய வரலாறு, மக்களுடைய உடை எப்படி இருந்தது நீங்க சொல்ல முடியுங்களா? இப்ப நம்ம சொல்றோம் சேலை உடுத்துவோம், சேலை தான் நமக்கு உடையா? இல்ல. ஏன்னா இப்ப நம்ம கோயில்ல போய் பார்த்தோம்னாக்கா நமக்கு அந்த காலகட்டத்துல பெண்களோட உடை எப்படி இருந்ததுங்கிறத அப்ப நேரம் பார்க்கலாம். ஆனா ஒரு ஆவணமே இல்லையே. எங்க போனது? நம்ம நிறைய விஷயங்களை நம்ம வந்து தொலைத்து விட்டோம் இல்லைங்களா? இது நான் வந்து குறை சொல்றதுக்காக சொல்ல. இப்ப நம்ம தேட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம். தேட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறதுனால எல்லோருமே உழைத்துதான் ஆக வேண்டும். இப்ப தமிழ் மரபு அறக்கட்டளை இங்க வந்திருக்கிறோம்னா, இப்ப நாங்க வந்து இன்றைக்கு ஒரு அதிசயத்தை செய்து ஒரு சிண்ட்ரெல்லா மாதிரி எல்லா விஷயத்தையும் இங்க கொட்டி விட்டு சென்று விட முடியாது. நாங்க வந்ததன் காரணமே என்னன்னா, இந்தோனேசியாவில் தமிழர்கள் வரலாற்றை தேட வேண்டிய பணி உங்களது அப்படின்னு சொல்றதுக்கு தான். புரியுதுங்களா? அந்த உங்களுடைய பணியில நாங்க என்ன செய்யலாம், எப்படி அதை செய்யலாம், அததான். அப்ப எங்கே போய் இந்த ஆவணத்தை தேடலாம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒவ்வொருவரும் என்ன பண்ணலாம்னா, எங்க குழுவினர் கேட்டு பாருங்க, இந்த பணியெல்லாம் எல்லாரும் சந்தோஷமா செய்யறாங்க. யாருமே வருத்தப்பட்டு ஐயோ நம்ம தேடணுமா அப்படின்னு யாருமே தேடல. எல்லாரும் நாங்க தேட போறோம், நாங்க போய் பார்க்க போறோம், நாங்க ஒரு வீடியோ பண்ண போறோம் அப்படின்னு சந்தோஷமா தான் வராங்க. ஏன்னா நாங்க பண்ணி செய்த பிறகு அவங்களோட பெயரோடய அது பதிப்பிக்கப்படுகின்றது. சரி, இந்த வேலையை நீங்க செய்யணும். அப்ப என்ன பொறுத்தவரைக்கும் நான் நினைக்கிறேன், இந்தோனேசியாவுக்கு வந்து தமிழர்களுடைய வரலாறு ஏறக்குறைய 2000 ஆண்டுகள் வரலாறு கொண்டது. ஆரம்ப காலத்துல வந்தவர்கள் யாரு? இப்ப செட்டியார் சமூகத்தவர்கள் நிறைய பேர் வந்தாங்க, வணிகம் செய்யறது இல்லையா? அது அப்புறம் மரைக்காயர்கள் நிறைய பேர் வந்தாங்க. அதுதான் இந்தோனேசியா பல இடங்கள்ல மரைக்காயர்களுடைய இன்ஃபுளுன்ஸுங்கிறது நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். சரி, அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா படிப்படியா நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த ஸ்லேவரி வருது. இப்போ அந்த காலகட்டத்தில் நிறைய பேர், அதுக்கு என்னோட புத்தகத்துல லேட்டஸ்ட் புக் தமிழர் புலப்பெயரும், அதுலேயே நான் கப்பல்கள், எத்தனை கப்பல்கள்ல எத்தனை ஸ்லேவ்ஸ் வந்தாங்க நான் எழுதியிருக்கிறேன். சரி, அந்த ஸ்லேவ்ஸ் தான் வந்தவங்க எப்படி வந்தாங்க, அதுக்கு பிறகு அவங்களோட லைஃப் என்னங்கிறத தேடணும்ல.
வந்தாங்கிற ரெக்கார்ட்ஸ் நமக்கு இருக்கு. அதற்கு பிறகு அவங்களுக்கு என்ன ஆனிச்சு? அவங்க வந்து அவங்களுடைய லோக்கல் பீப்புளை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க அப்படியே கலந்து போனாங்களா, இல்ல அவங்க தனி செட்டில்மெண்ட்ல இன்னும் இருக்கிறாங்களா, நம்ம தேட முடியுமா? இந்த வேலைகள் நம்ம செய்யறதுக்கு. அதுக்கு பிறகு இண்டஸ்ட்ரியல் லேபர்ஸ் வந்தாங்கல்ல கடைசியா ஒரு 100 ஆண்டுகள், அவங்களுடைய நிலை எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய வேலை இருக்கு. ஸோ இதற்கெல்லாம் என்ன செய்யணும்னா, ஜகார்த்தால இருக்கிற ஆர்கைவ் நம்ம போகணும். ஸோ ஆர்கைவ் நம்ம போனோம்னா பல நூற்றாண்டோடைய பல 100 ஆண்டுகள் 50 ஆண்டுகளோட ரெக்கார்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். அந்த ஆங்கிலேய டச்சுக்காரர்களுடைய ரெக்கார்ட்ஸ் நம்ம எடுத்து பார்க்கும்போது கப்பல்களுடைய தகவல்கள், எத்தனை பேர் வந்தாங்க, எங்க அவங்க செட்டில்மெண்ட் இருந்தது, இதெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்கும் போது நம்ம அதை எல்லாமே டிஜிட்டைஸ் பண்ணலாம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் எதுவுமே தடை பண்ணாது. இதை வந்து நம்ம டிஜிட்டைஸ் செய்து இதை வந்து ஆய்வு செய்யலாம். பண்ணலாம், செய்து கொண்டு இருக்கின்றார். இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து பழவேற்காடு முதல் இங்கே கொஞ்சம் பத்தாவியா வரை அப்படின்ட்டு வந்து நமக்கு நிறைய ஆவணங்களை எடுக்கும். அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னாக்கா கடைசியில் இப்ப தொழிலுக்கு வந்தார். நீங்க உங்கள பல பேர் இருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி வந்தவங்களுடைய வரலாறு நீங்க வந்து எழுத பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து சாக்கு போக்கு சொல்றதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா லாஸ்ட் ஒரு 20 வருஷத்து, இந்த கடைசி 20 வருஷத்துல நம்ம கையில இருக்க மிகப்பெரிய வர இன்டர்நெட், நம்ம கையில இருக்க வரம் இன்டர்நெட். நான்லாம் எழுத்தாளரே இல்லை, உண்மையா சொல்றேன். ஏன்னா நான்லாம் என் தமிழ்ல எழுதுறது எப்படிங்க நான் சாத்தியம், நான் ஐடி ஃபீல்டு கம்ப்ளீட்டா. ஆனா கடந்த 20 ஆண்டுகள்ல எழுதி 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 எத்தனை விஷயங்களை போடுறதுக்கும் நமக்கு எந்த ஒரு பப்ளிஷருக்கு நம்ம வெயிட் பண்ண வேண்டியதில்லை, எந்த விதமான ஒரு பத்திரிகைக்கு நம்ம வெயிட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம கையில ட்விட்டர் இருக்கு, நம்ம கையில ஃபேஸ்புக் இருக்கு, நம்ம கையில வந்து பிளாக்ஸ் இருக்கு, நம்ம கையில வாட்ஸ்அப் இருக்கு இல்லைங்களா. அத்தனையும் நம்ம கையில வச்சுக்கிட்டு நம்ம செய்ய மாட்டோம்னா இது யாருடைய சோம்பேறித்தனம். தப்பா நினைக்க கூடாது, உரிமையோட தான் நான் சொல்றேன் இல்லையா. நம்ம வந்து எப்போதுமே என்னை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்துக்கொண்ட ஒரு முடிவு, என்னுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டது, செய்ய முடியாது, செய்யக்கூடாது, ஐயோ முடியாது, ஐயோ அது தப்பு, ஐயோ அதுல பிரச்சனை இருக்குமே அப்படிங்கிறது என் வாழ்க்கையில இருக்கவே கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். பாசிட்டிவா எப்படி செய்து முடிக்கலாம், பிரச்சனை தான். இப்ப வந்து தமிழ் ஸ்கூல் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். சார்ட்ட கூட நான் கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்தேன், ஒரு தடவை போன்ல பேசிட்டு இருந்தேன். தமிழ்நாடு அரசு 1999 தமிழ் வர்ச்சுவல் அகாடமி அப்படிங்கிற ஒன்று ஆரம்பிச்சாங்க. தமிழ் டிவிஏ, அது டிவிஏ மாறி இருக்கு, பேர் மாறி இருக்கு. ஸோ இந்த டிவிஏல நீங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கான படிப்பதற்கான, அதாவது குழந்தைகள் படிப்பதற்கான பாடத்திட்டங்கள் என்பது பாடங்கள் வரை முழுமையாக வழங்கப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு இருக்கு, அந்த ஒன்று போதும். அதுக்கு கூடுதலா நீங்க சில விஷயங்களை வழங்குங்க, புரியுதா. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம அதையே வந்து ஒரு சரியா. சோ பாடத்திட்டத்தை கரெக்டா பயன்படுத்திக் கொள்ளும். அதற்கு பிறகு அவங்க சர்டிபிகேட் கோர்ஸ் போறாங்க, பிஏ பண்ண போறாங்க, எம்ஏ பண்ண போறாங்கன்னா அதுக்கும் பாடத்திட்டங்கள் இருக்கு. இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதை இலவசமாக நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் இல்லையா. யார் வந்து இப்ப சில பேர் இருக்கிறீங்க, எனக்கு சார் இருக்கிறீங்க, தொடர்பாளராக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது தொடர்பாளராக கூடுதல் ஆகணும்னா நீங்க கவலைப்படாம என்கிட்ட சொல்லுங்க, ஓகே. நீங்க முதல்ல அதுல பயன்படுத்திக் கொள்ளுங்க. மாணவர்கள் என்ன செய்யலாம்னா ஒரு அறை எடுத்துக்கொண்டால் போதும், ஒரு ஆசிரியருக்கு இருந்து கொண்டு அந்த டிவிஏ பாடத்தை வந்து நீங்க மாணவர்களை உட்கார வைத்து நீங்க பாடங்களை நடத்தலாம். அதற்கு கூடுதலாக நீங்கள் கொடுக்கின்ற பல பாடங்கள், பையெல்லாம் வந்து வாசி நிறைய நூல்கள்லாம் வச்சு பாடம் நடத்துறாங்கன்னா அது கூடுதல் பாடம், புரியுதா. அதற்கு மேல இப்ப தமிழ் மறுபாடு கட்டளை போட்டிருக்கிற வீடியோ இருக்கு இல்லையா, அதை நீங்க கூடுதலா உங்களுக்கு கொடுங்க. அப்ப 2 மணி நேரம் பாடம் அப்படிங்கும் போது 1 மணி நேரம் தமிழ் வர்ச்சுவல் அகாடமி பாடம், 1/2 மணி நேரம் கூடுதலாக இருக்கின்ற நமக்கு இருக்கின்ற பாடங்கள், உள்ளூர் விஷயங்கள், அதுக்கு பிறகு 1/2 மணி நேரம் வீடியோக்கள். இப்படி நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைங்க சந்தோஷமா போங்க. நான் ஏதோ பார்த்துட்டு வந்தேன், ஏதோ படிச்சுட்டு வந்தேன், வீட்டுல போய் அதை சொல்லணும் அவங்க, புரியுதா. இப்ப பேரண்ட்ஸையும் நீங்க கேளுங்க, குழந்தைகள் வந்து என்ன சொன்னாங்க, பேரண்ட்ஸை நீங்க இன்வால்வ் பண்ணுங்க. அடுத்து இவங்க சொன்னது போலவே, அதாவது நமக்கு வந்து அந்த ஒற்றுமைங்கிறது இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம சொல்லி சொல்லி சிரித்துக் கொள்கிறோம். ஆனா இது வேதனையான ஒரு விஷயம். நம்ம வந்து நிச்சயமாக சுயநலத்தை இழந்துதான் ஆகணும். தமிழர்கள் என்ன பண்ணணும்னாக்கா முதல்ல வந்து ஒரு ஆர்கனைசேஷன் அமைக்கிறோம்னு வச்சுக்கோமே, நாம எல்லாம் என்ன பண்ணணும்னாக்கா இந்த ஆர்கனைசேஷன்ல நான் மட்டும்தான் முன்னால் நிற்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. இப்போ ஒரு பணி இப்ப நடந்திருக்கின்றதுனாக்கா தமிழ் மரபு கட்டளை இந்தோனேசியா பயணம்னா அதுல இறைவான் இருக்காங்க, அதுல பானுரேக்கா இருக்கிறாங்க, அதுல இவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்காங்க, அத்தனை பேருடைய பணிகளும் இணைந்துதான் இந்த சக்கரம் அப்படிங்கிறது ஓடுது, இந்த வண்டிங்கிறது ஓடுது இல்லைங்களா. நான்கிற ஒரு ஆள் மட்டும் இல்லை, நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணி அவங்க நேரத்தை குறைப்பதற்காக நான் ஒரு ஆள் பேசிக்கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். இவங்கெல்லாம் இல்லைன்னா என்னால அந்த ஒரு பணியை செய்திருக்க முடியாது. அதுதான் நான் என்றைக்குமே நம்புறேன். அது அடுத்தது ஒரு பணி செய்தால் அதை வந்து உடனே ரெக்கக்னைஸ் பண்ணணும். அந்த பணியை நாம பெயர்ல எடுத்துக்கொள்வது அதெல்லாம் குட்டி குட்டியான சில பிரச்சனைகளை அது பெரிய பிரச்சனையாக ஆக்கிவிடும். இந்த விதமான சில விஷயங்கள் அயல் நாடுகள்ல நான் நிறைய இடங்களை பார்க்கிறேன்.
வேகமா ஆர்வத்தோடு ஆரம்பிக்கிற ஒரு இயக்கம் அப்படிங்கிறது ஒரு 2 வருஷத்துக்குள்ள ஒரு 10 அமைப்புகளாக பிரிந்து உடைந்து போய் எந்த நோக்கமுமே செயல்படாமல் போய்விடுகின்றது. புரியுதா? அதனால நீங்க எல்லாரும் இதுவரைக்கும் என்னென்ன நடந்ததோ, எத்தனை கசப்பான அனுபவங்களோ, நம்ம எல்லாத்தையும் விட்டு இந்த தலைவர் துணைத் தலைவர் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இயங்குவதற்காக, அவ்வளவுதான். ஸோ இந்த ஏஜிஎம் நடத்திய இழந்த அல்ல அழிந்து போன குழுமங்கள் அப்படிங்கிறது எத்தனையோ இருக்கு இல்லையா? பார்த்திருப்போம். தமிழ் மரபு அறக்கட்டளை உருவாக்கப்பட்ட 2001 இன்று வரை நோ ஏஜிஎம், நத்திங். எங்களோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் 5 பேர் இருக்கிறோம். ஆர்வமுள்ள குழுவினர் எங்களுக்கு பொறுப்பு எடுத்துக் கொள்வாங்க. ஒருத்தவங்க பொறுப்போடு இருந்தாலும் அவங்க அத்தனை பெருமைகளும் அவங்க பெற்றுக் கொள்வாங்க. அப்படிதான் தமிழ் மரபு அறக்கட்டளை. எந்த ஒரு குழுவும் வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்கள் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கை நடத்தாதீங்க. அதுல தலைவருக்கு போட்டி, துணைத் தலைவருக்கு போட்டி, அதில் செய்யாதீங்க. இப்ப தலைவராகவோ துணைத் தலைவராகவோ செயலாளரோ பொருளாளரோ இருப்பவர்கள் தன்னலம் கருதாமல் இருப்பவர்களாக இருந்து, அவ்வளவுதான். அந்த நோக்கம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்ந்து கூடி பேசுங்க. என் நோக்கம் என்ன? இப்ப தமிழ் மரபு அறக்கட்டளை இப்ப என்னுடைய துணைத் தலைவர் ஜாயிண்ட் ஃபவுண்டர் டாக்டர் கண்ணன், அவருக்கு இந்தியாவில் இருக்கார், உடல்நலம் சரியில்லை, இல்லாட்டி வந்திருப்பார் நிச்சயமா, அவர் சயின்டிஸ்ட். ஆனா நாங்க 2 பேரும் ஒன்றா தான் நினைப்போம். இப்ப நான் மட்டும் வருகிறேனே, எல்லா புகழையும் நானே பெற்றுக் கொள்கிறேனே அப்படிங்கிற எந்த ஒரு கவலையும் அவருக்கு இருக்காது. அதே போல அவர் எங்கேயாவது பேசினா எல்லா புகழும் அவருக்கே போதேன்னு அவர் நானும் பொறாமப்படுறது. இப்ப இங்க குழுவில் இருக்க யாருமே அப்படி பொறாமப்படுறது இல்லை. ஸோ எல்லாருமே இணைந்து எதுக்காக பண்றோம்னாக்கா, நம்ம நிச்சயமாக தரமான ஆய்வை தமிழ் உலகத்துக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற பணியை நோக்கி நாங்கள் போயிட்டே இருக்கோம். ஒவ்வொரு காலமும் போயிட்டே இருக்கோம். இதுதான் இந்த 5 பேர் நீங்க கொண்ட செயற்குழு உருவாக்கும் போது அந்த தரமான அந்த 5 நபர்கள் இருக்கின்றார்களா என்பதை மட்டும் முதல்ல பாருங்க. பண்ணிட்டு இதுதான் நமது நோக்கம்னு எழுதிட்டு இதுதான் நம்ம நோக்கம்னா அந்த நோக்கத்துல மாறக்கூடாது. ஒரு நடவடிக்கை செய்வதற்கு காசு தேவையில்லை. திரும்பவும் சொல்றேன், நடவடிக்கை செய்வதற்கு காசு தேவையில்லை. நீங்க நினைப்பீங்க எப்படிங்க காசு இல்லாம இப்ப சாப்பாடு கூட காசு வேணுங்க அப்படிங்க. சம்பாதிக்கிறோம்ல எல்லாரும், அதுல ஒரு 5% நம்மளுடைய நடவடிக்கையாக நம்ம 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, அதுல ஒரு 5% நம்ம இதுக்காக ஒதுக்கினா போதும். புரியுதுங்களா? இந்த நடவடிக்கை செய்யறதுக்காக நம்ம தாராளமாக இந்த பணத்தை ஒதுக்கி சில வேலைகளை செய்யலாம். இப்போ இவர் எடுத்துட்டாக்கா இப்ப சண்முகம் அண்ணா, இவர் இப்போ ஒரு தலைவரா இருக்கிறது உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தோட தலைவரா இருக்காரு. இதை பத்தி நான் கொஞ்சம் சொல்லணும். அவர் வருத்தப்பட்டாலும் நான் என்ன செய்யறது தெரியல. அதாவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு அப்படிங்கிற ஒரு பேர் அமைப்பு இப்ப தமிழ் மக்களால் உருவாக்கப்பட்டது. அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். தனிநாயக மடிகள் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு அறிஞர் உருவாக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் தான் இந்த தமிழ் பண்பாட்டு அமைப்புங்கிறது உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த அமைப்பு அப்படிங்கிறது உலகம் முழுவதும் பண்பாடுகளை விரிவாக்கம் செய்து தமிழ் கல்விக்காக கொண்டு போய் சேர்க்கணுங்கிற முயற்சியை கொண்டு வந்தது. ஆனால் பல ஆண்டுகளாக தவறான லீடர்ஷிப், தவறான பிரச்சனைகள் உள்ள செயற்குழுவினால் இது அப்படியே அதோட புகழ் மங்கி போய் இங்கே ஒரு தலைவர் அங்கே ஒரு தலைவர் அப்படின்னு பெரிய பெரிய பிரச்சனைகள்ல ஓடிட்டு இருக்கு. ஆனால் இவர் மட்டும்தான் கடந்த 10 ஆண்டுகளாக இறுக்கி பிடித்து கொண்டு அதை வழிநடத்தி கொண்டு செல்கிறார். இப்ப நான் அவர்கிட்ட என்ன பண்ணேன்னா, நீங்க வேறு தமிழராட்சி நிறுவனம் மாநாடு நடத்துறாங்க, ஆனா நீங்க ஒரே ஒரு அஜெண்டா மட்டும் வைத்துக் கொள்ளுங்க. அதாவது உலக நாடுகளில் இருக்கின்ற பல்வேறு நாடுகளில் இருக்கின்ற மக்களுக்கு எப்படி சரியான தமிழ் கல்வி கொண்டு சேர்த்தல் அப்படிங்கறத மட்டும் நீங்க எடுங்க. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னாக்கா நிச்சயமாக இப்போ வெளிநாடுகள், இப்போ மொரிஷியஸ், ரீயூனியன், ஃபிஜி தீவுகள், இந்த மாதிரி தீவுகள் எல்லாம் உங்களுடைய அந்த தமிழ் கல்வி அப்படிங்கிறத கொண்டு போய் சரியாக சேர்ப்பதற்கு இது பயனளிக்கும் அப்படின்னு நான் நினைச்சு சொன்னேன். அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், நாங்க போகும்போது நீங்களும் வந்தீங்கன்னா அங்கேயும் ஒரு கிளை அமைத்து விட்டால் இந்த தமிழ் பாடங்களை உருவாக்கும் பொழுது 2 அமைப்புகளும் அவங்க மெம்பர்ஸா இருக்கும்போது அது சுலபமாக இருக்கும். அரசிடம், தமிழக அரசிடம் நாம் உதவி கேட்பதற்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற வகையில் நான் அவர்கிட்ட பேசியிருந்தேன். நான் மலேசியா சென்றிருந்த போது. ஆக தமிழ்நாடு அரசு என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்துக்கொண்டே இருக்கிறேன். அதாவது எந்த அரசு ஆட்சியில் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனா சரியாக நம்ம பணி செய்து கொண்டிருந்தால் அரசுகள் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார்கள். நமக்கு இப்ப நாங்கெல்லாம் அரசு சாராத அமைப்புகள், அரசு சாராத, அது அரசியல் கட்சிகள் சாராத அமைப்புகள். இந்த மக்களுக்கு சரியான வரலாற்று செய்திகளை கொண்டு போக வேண்டும் என்பது எங்களோட ஆர்வம். மக்களுக்கு சரியான தமிழ் கல்வியை கொண்டு செல்ல வேண்டும் என்பது இவர்களுடைய ஆர்வம். ஆக இந்த பணிகள்ல நீங்க கிளைகளை அமைத்துக் கொள்ளுங்கள். சரியா? பொறுப்பாளர்களா சில பேர் இருங்க. இப்ப நிச்சயமாக இப்ப இணையம் இருப்பதால் இப்ப நம்மளோட வாட்ஸ்அப் குழுமெல்லாம் இருக்கு. அதுல கண்டினியூஸா வாரம் நம்ம வரலாற்று விஷயங்களை பேசிக்கொண்டே இருக்கிறோம். இப்ப நம்ம வரலாற்று விஷயங்களை நம்ம நிறைய தெரிந்து கொள்ளணும்னா ஒரு வருஷத்துல ஒரு தடவை நிகழ்ச்சியில உட்கார்ந்தா நமக்கு தெரிந்து கொள்ள முடியும்னு சொல்ல முடியாது. அதனால தமிழ் மரபு அறக்கட்டளை என்ன செய்யணும்னா 2 வாரங்களுக்கு ஒரு முறை ஒரு சொற்பொழிவு அப்படி நடத்திட்டு இருக்கோம். இதான் இணையத்தின் வழியாக, ஜூம் வழியா. அந்த டைம்ல ஜாயின் பண்ணிருங்க, அவ்வளவுதான்.
இருக்கு. ஜஸ்ட் ஒரு நீங்கள் சமையல் பண்ணிட்டு இல்லாட்டி நீங்கள் வந்து வீடு க்ளீன் பண்ணிட்டு அதை அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அப்புறம் டிஸ்கஷன் நடக்குது, இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது செய்யலாம். அதனால தான் சொன்னேன், நம்ம இருக்கிற அந்த காலகட்டங்கிறது வந்து ஒரு கோல்டன் ஏரா. ஏன்னா தொழில்நுட்பம் நம்ம கையில இருக்கு, நாலேஜ் வேணும்னாக்கா உங்களுக்கு கையில கிடைக்குது. இதை நம்ம பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் என்ன செய்வது? சரியா? சரி, அடுத்து நான் வந்து ஒரு கலந்துரையாடலுக்கு நேரம் விட்டுவிட்டு இவங்களும் உரையாற்றுவாங்க. நேரம் கொடுத்து விட்டு நம்ம பிறகு தொடர்ந்து பேசலாம். நேரம் போதவில்லை என்றால் பிறகு கூட நம்ம ஜூம் வழியாக கூட அடுத்த ஒரு சந்திப்புகளை நாம் ஏற்பாடு செய்து கொள்ளலாம். உங்க அனைவரையுமே உண்மையிலேயே சந்தித்ததுக்காக ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா மிக நீண்ட காலமாக இந்தோனேஷியா வரணுங்கிறது என்னோட எண்ணமா இருந்தது. நான் வரவே வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. எனக்கு பல தடைகள் வந்து இந்த முறை வந்து சேர்ந்திருக்கின்றோம். இப்போ கூட இங்கே நிறைய ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்து கொண்டிருந்தாங்க. ஆனால் நிச்சயமாக வந்து சேரலாம் என்ற நம்பிக்கை இருந்தது, வந்துவிட்டோம். உங்களை எல்லாரும் சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். குழுவினர் சார்பில் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.